கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இப்போது இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் நான் கூறுவது நிச்சயமாக நடக்கும். இது நிஜம். இதை இறுதி வரை கேட்டுவிட்டு ஒரு முறையேனும் முயற்சி செய். இந்த பெருமாளின் சொல்லை தட்டிவிடாதே மகனே. ஒரு தகப்பனாக நான் எப்போதும் உன்னிடம் கூறிக்கொண்டே இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இரு. குழப்பமான சூழ்நிலைகள் என்றாலும் சரி, சிக்கல்களான சூழ்நிலைகள் என்றாலும் சரி, அல்லது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ திணறிக் கொண்டிருந்தாலும் சரி, எல்லா சமயங்களிலும் என்னுடைய நாமத்தை ஜெபிக்கத் தொடங்கு. ஓம் நமோ நாராயணா என்கின்ற என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகுவதை நீ நிச்சயம் உணர்வாய். இந்த என்னுடைய நாமத்தில் அப்படி என்னத்தான் இருக்கின்றது, அப்படி நான் சொல்லிவிட்டால் என்னத்தான் நடக்கும் என்றுதானே கேட்கின்றாய்? இதோ தெளிவாகவே கூறுகிறேன், கேள் கண்மணி. நீ 1 மணி நேரம் என்னுடைய நாமத்தை மனதிற்குள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? 1 மணி நேரம் அரிச்சந்திரனை போல் உண்மையாக இருந்ததாக பொருளாகின்றது. 1 மணி நேரம் நீ உன்னுடைய மரணம் என்கின்ற பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டு விட்டதாக மாறுகின்றது. 1 மணி நேரம் நீ எனக்கு பூஜை செய்ததாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. 1 மணி நேரம் உன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள பிராயச்சித்தம் செய்ததாகின்றது. 1 மணி நேரம் என்னை நோக்கி சில படிகள் நீ முன்னேறியதாக மாறுகின்றது. 1 மணி நேரம் வேதம் ஓதுவதற்கான 1 மணி நேரம் வேதம் ஓதியதற்கு சமமாகின்றது. 1 மணி நேரம் பெரியோர்களின் பேச்சை கேட்பதாகின்றது. 1 மணி நேரம் நீ பக்தனாக இருக்கின்றாய். 1 மணி நேரம் நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுகின்றாய். 1 மணி நேரம் நீ உன்னுடைய புலம்பல்களை ஜெயித்தவராகின்றாய். 1 மணி நேரம் நீ தியானம் செய்தவராகின்றாய். 1 மணி நேரம் நீ சமாதியில் இருந்ததாக மாறுகின்றாய். 1 மணி நேரம் ஒழுக்கமானவனாக மாறுகின்றாய். 1 மணி நேரம் நேர்மறை எண்ண அலைகளை உருவாக்கி விடுகின்றாய். 1 மணி நேரம் உன்னுடைய போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைகின்றாய். அந்த 1 மணி நேரம் என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றாய். 1 மணி நேரம் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். அந்த 1 மணி நேரம் உனக்கே தெரியாமல் உன்னை நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பேன். இந்த 1 மணி நேரம் மகான்களின் நாவில் வந்த நாமத்தை நீ உச்சரிப்பதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்களாகிறாய். இந்த 1 மணி நேரம் தான் நீ செய்த தவறுகளையெல்லாம் நான் மன்னித்து விடுவேன். இந்த 1 மணி நேரம் யாகம் செய்ததற்கான சமமான பலன்களை நீ பெறுகின்றாய். இந்த 1 மணி நேரம் நீ என்னை கடனாளி ஆக்கி விடுகின்றாய். 1 மணி நேரம் நீ என்னுடைய நாமத்தை உச்சரிப்பதால் கங்கையிலும் யமுனையில் குளித்த பலன்களை நீ பெற்று விடுகின்றாய். 1 மணி நேரம் நீ என்னுடைய ஆலயத்தில் வந்து சென்றதன் பலன்களை உணர்கின்றாய். அந்த 1 மணி நேரம் கோடான கோடி புண்ணியத்தை சம்பாதித்து விடுகின்றாய். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய நாமம் வேறில்லை, நான் வேறில்லை. எனவே அந்த 1 மணி நேரமும் உன்னுடைய நாவில் என்னையே உட்கார வைத்து விடுகின்றாய். இப்போது என்னுடைய நாமத்தின் மகிமையை புரிந்து கொண்டாய் அல்லவா? இத்தனையும் செய்யும் நான் உன்னுடைய பிரச்சனைகளை நான் விட்டு வைத்து விடுவேனா? எல்லாவற்றிற்கும் மந்திரமாக, தந்திரமாக, ஆயுதமாக என்னுடைய நாமத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள். பாக்கியம் செய்தால் மட்டுமே என்னுடைய திருநாமத்தை சொல்ல முடியும் என் கண்மணி. நீ பாக்கியம் செய்திருக்கின்றாய். என்னுடைய பிள்ளையாக இப்பிறவியில் அவதரித்திருக்கின்றாய். என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. திறக்காத பல கதவுகளுக்கும் சாவியாக என்னுடைய நாமம் நிச்சயமாக இருக்கும். என்னுடைய நாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் என்னுடைய இருப்பு நிச்சயம் இருக்கும். எனவே இன்று முதலே என்னுடைய நாமத்தை நம்பிக்கையோடு உச்சரித்துக் கொண்டே இரு. உனக்கான நல்லவையெல்லாம் உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நடப்பவை அனைத்தும் புரியாமலே நடந்து கொண்டிருக்கின்றது.
நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் எதிர்பாராதது அனைத்தும் நடக்கின்றது. ஒரு கட்டத்தில் உன் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதே ஒன்றும் புரியாமல் போனது. இந்த குழப்பத்தில் நான் ஒருவன் இருப்பதையே நீ மறந்து விட்டாய். உன் பூர்வ ஜென்மத்தையே அறிந்தவன் நான். உன்னுடைய அடுத்த அடிச்சுவட்டில் என்ன இருக்கின்றது என்பதை அறியாமல் இருப்பேனா, அல்லது உனக்கு தெரிவிக்காமல் இருப்பேனா? இதோ உன்னுடைய அடுத்த அடிச்சுவட்டில் என்ன இருக்கின்றது என்பதை தெளிவாகவே கூறுகின்றேன், கேள். உண்மைகளை புரிந்து கொண்டு தெளிவாகவே நடந்து கொள். அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் என்னுடைய பிள்ளை வைராக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு விடியலை தொடங்க வேண்டும். நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு விடியலையும் துவக்குகிறாள். ஆனால் நேரம் செல்ல செல்ல சில நிகழ்வுகளை சந்திக்க சந்திக்க மன உறுதியை இழந்து சோர்வடைந்து முகம் களை இழந்து விடுகின்றது. ஏதேனும் சிறு தோல்வியோ அல்லது சிறு சறுக்கல்களை கண்டாலே புருண்டு விடுகிறாள். இதுவும் நடக்கவில்லை, இனி எதுவும் நடக்காது, எதுவும் என்னால் முடியாது என்று ஒரு முடிவை எடுத்து விடுகிறாய். எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. முதலில் உன்னுடைய சக்தி என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். இன்று நீ நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த அப்பாவின் பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய். இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்பொழுதும் ஆபத்துக்கள் காத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் உன்னை அண்டாமல் உனக்கு கஷ்டங்களை தராமல் இருக்க நான் எப்போதும் உன்னுடன் கவசமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய பாதுகாப்பு என்னுடைய திருநாமமே. அது எப்போதும் உன்னுடைய நாவிலும் நினைவிலும் இருக்குமானால் நீ எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவாய். நான் உன்னை எப்போதும் கவசமாக பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ அதை உணர மறுக்கின்றாய். உன்னோடும் உன்னுடைய ஆன்மாவோடும் துணையாக இருப்பது என்னுடைய கடமை. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்துவிட என்னுடைய ஒரு பார்வை போதுமே. பயப்படாதே, எதுவும் உனக்கு தவறாக நடந்து விடாது. உன் வாழ்க்கையில் அடுத்த அடிச்சுவடு என்பது நாளைக்காக நீ திட்டமிடுவதல்ல, உண்மையில் இன்று நீ செய்யும் செயல்களின் விளைவு. உன்னால் முடிந்தவரை நன்மைகள் மட்டுமே செய். நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும்.